ஸோ ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் பிரேக் அப்புறம் இந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் வந்திருக்கோம். எதுக்காகனா புதுசாக வந்திருக்க இமாலயன் 450 டெஸ்ட் ரைட் பார்க்கறதுக்காக தான். இந்த டெஸ்ட் ரைடில் இமாலயன் 450யோட சிட்டி ரைட் அதுக்கப்புறம் ஆஃப் ரோட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆஸ் ஏ இமாலயன் 411 ஓனராக இந்த 450 எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் ரைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இமாலயன் 450 நீங்கள் வாங்கலாமா என்னன்றது ஃபுல்லாகவே நான் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வண்டி கிடைச்சாச்சு. காசா ப்ரௌன் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் காசா ப்ரௌன் தான் டெஸ்ட் ரைடு கொடுக்குறாங்க. ஸோ இமாலயன் பைக்கோட 450 வேரியன்ட்ஸ் கலர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ மேலே உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பைக்கில் ஏறி உட்காந்ததும் ஃபஸ்ட் அந்த கம்ஃபர்ட்னஸ் தான். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஓவர் வெயிட்டாக இருக்கிற பைக்கில் ஏறி உட்கார மாதிரியும் எந்த ஃபீலும் இல்லை. 411 கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த க்ரூசிங் பொசிஷன் செம்ம ஒரு கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. கொஞ்சம் டவுனில் உட்காந்து ஓட்டுற மாதிரியே இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மெதுவாக அப்படியே நம்ம இப்போ பைக்கை நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். எப்படி இருக்குன்ட்டு நம்ம இதில் செக் பண்ணிடலாம். நல்லாவே இருக்குது. வைப்ரேஷன் எல்லாம் எந்த விதமான ஃபீலிங்கும் இல்லை. பைக் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் ஸ்டார்ட் அந்த மூவ் பண்ணும்போது எந்த விதமான வைப்ரேஷனும் இல்லாமல் நல்லாவே இருக்குது. அதுவும் அந்த கியர் போடும்போது ஒரு ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீலும் பண்ணல. மிரர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா விசிபிலிட்டி தருது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக தான் இருக்குது. 411 கம்பேர் பண்ணும்போது 450 ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ செக்மெண்ட் பைக் தான். ஏன்னா இதில் அந்த DOHC இன்ஜின் செட்டப் அதுக்கப்புறம் ஸோ லிக்விட் கூல்டு இன்ஜின் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் டோட்டல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து. ஸோ அதனால் பைக் ரொம்பவே ஒரு ஸ்மூத் அண்ட் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது ஓட்டும்போது. ஸோ 411 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரக்கட் ஃபீல் கொடுக்கும். அதாவது அந்த மூவ் பண்ணுறதுலேருந்து ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த கிளச் ஹோல்ட் பண்ணுறது, பிரேக்கிங், அதுக்கப்புறம் கியர் போடுறது எல்லாமே ஒரு ஹார்ட் ஃபீல் கொடுக்கும். பட் ஆனால் அந்த 450லாம் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ரொம்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது நல்லாவே ஒரு கம்ஃபர்ட்னஸாக தான் இருக்குது. சிட்டி மூவிங் டிராஃபிக்கில் பொறுத்தவரை ஹேண்டில் பண்ண ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இன்கேஸ் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இந்த பைக் ட்ரைவ் பண்ணிங்கனாக்கில் கொஞ்சம் உங்களுக்கு பேலன்சிங் மிஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு ரைடிங் பூட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கில் உங்களுக்கு ஓட்டும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வென்ச்சர் பைக்ஸ்னு நீங்கள் வாங்கிட்டாலே சிட்டிக்குள்ளே கம்ஃபர்ட்னஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கட் பண்ணுறதாகட்டும், இல்லை நம்ம மறுபடியும் ஒரு யூட்டர்ன் போடுறது அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பைக் லென்த் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹைட் எல்லாமே கொஞ்சம் பழகிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட யூசேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் கம்மியாக தான் ட்ராவல் பண்ணுவேன், மற்றபடி 90% நான் சிட்டியில் தான் இருப்பேனாக்கில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பைக் வாங்குங்க. இல்லை எனக்கு ட்ராவல் தான் ரொம்ப முக்கியம், ட்ராவலுக்கு நான் அதிகமாக பைக் யூஸ் பண்ணுவேன், சிட்டியில் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்வென்ச்சர் பைக், லாங் டூரிங் வெஹிக்கிள் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. அப்புறமா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் டெஸ்ட் ரைட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினச்சா மட்டும் அந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 3rd கியர் வரைக்கும் எக்கானமியில் இருக்குது. அந்த 4th கியர் போனதுக்கப்புறம் அந்த த்ராட்டில் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு த்ராட்டிலுக்கே அப்படியே நான் கொஞ்சம் பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு. செம்மையும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் உடனே அது காட்டுது. 450ல் 40 bhp பவர் கொடுத்துருக்கறனால அந்த த்ராட்டில் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ சும்மா லைட்டாக நம்ம ரேவ் பண்ணாலே போதும், அந்தளவுக்கு பைக் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே முன்னாடி நல்லா சீறி போகிற மாதிரி இருக்குது.
ஸோ நீங்கள் சிட்டிலலாம் வந்து ஓட்டும் போது கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்து ஓட்டுங்க. நான் இங்கே சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னால் மேக்ஸிமம் 80 தான் போக முடியும். லாங் ஹைவேனா கூட நம்ம போயிட்டு டாப் ஸ்பீட் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அது இன்னொரு நாள் கூட நான் ட்ரை பண்ணி வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இப்போ வந்து சிட்டிக்குள்ளே இருக்கும்போது சிட்டி லிமிட்டுக்குன்னு ஒரு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி ஆகணும். 450 பொறுத்தவரை எனக்கு என்னன்னாக்கில் பைக் வந்து ரொம்பவும் வந்து ஒரு லைட் ஃபீல் கொடுக்குது. ரொம்ப வந்து ஏதோ ஒரு வெயிட்டான பைக்கை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி எந்த ஃபீலும் தரல. நீங்கள் சிட்டியில் ஓட்டும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஸோ அந்த சின்ன கட்டில் கூட நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டாக இருந்தீங்கன்னாக்கில் உங்களுக்கு அது கண்டிப்பாக கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் வந்து பிகினர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னாக்கில் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஓட்டணும். ஏன்னா இதுக்கு வந்து வைட் ஹேண்டில் பார். ஸோ அட்வென்ச்சர் பைக்ஸுக்கு பொறுத்தவரை மோஸ்ட்லி வந்து வைட் ஹேண்டில் பார் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த சிட்டி நேக்கட் பைக்ஸில் இருக்கிற மாதிரி டியூக் இல்லைனா வந்து எஃபிசர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கட்டடிச்செல்லாம் ஓட்டணும்னு நினச்சிங்கனாக்கில் அதெல்லாம் வந்து இதில் வேலைக்கு ஆகாது. ஸோ எந்தெந்த பைக் எதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணுமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு ரைடர் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். 411 பொறுத்தவரை இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம சிட்டி டிராஃபிக்குள்ளெல்லாம் வந்து இந்த செகண்ட் ஆர் தேர்ட் கியர்லேயே வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கில் இன்ஜின் வந்து செம்மையாக வந்து ஹீட் அடிக்கும். நான் இப்போ நீங்கள் பார்த்த வர மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கில் தேர்ட் ஃபோர்த்தில் தான் வந்து நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் 5th நான் வந்து போடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து அந்த 411 ஹீட் நம்மளுக்கு வந்து அவ்வளோ நல்லாவே தெரியும். பட் ஆனால் 450 எனக்கு இன்னும் அந்த மாதிரி வந்து ஒரு ஹீட்டு வந்து ஃபீல் பெருசாக ஆகலை. நல்லாவே வந்து ஒரு நார்மலாக தான் இருக்குது. ரொம்பவும் வந்து அந்த இன்ஜின் ஹீட் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ இன்கேஸ் வந்து இந்த டிராஃபிக்கில் சிக்னலில் நிற்கும் போது அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஹெவி டிராஃபிக்லலாம் இருந்தாக்கில் ஹீட்டிங் வந்து இருக்குன்னு வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெவி டிராஃபிக்லலாம் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த 350 400 சிசிக்கு மேலே இருக்கிற பைக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி வந்து 20%லேருந்து 50% வரைக்கும் அந்த ஹீட் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். லிக்விட் கூல்டு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து ஹீட் வந்து இரிட்டேஷன் ஆகிற மாதிரி வந்து ஒன்றும் ஃபீல் ஆகாது. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கெலாம் அந்த ஹீட் ஃபீல் தெரியும். நம்ம ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுறது இல்லாமல் வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து ட்ராக்ஸ் நார்மல் பேண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு ட்ரை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அவ்வளோ வந்து அந்த ஹீட் வந்து தெரியாது. ஆல்ரெடி செம வெயிலுங்க. நான் வேறு பைக் எடுத்துகிட்டு பீச் பக்கம் வந்துட்டேன். எப்படி இருக்க போதோ தெரியல. ஸோ இங்கே தான் வந்து சிட்டிக்குள்ளே ஏதாவது ஆஃப் ரோட் ட்ரை பண்ணும்போது இந்த பீச் பக்கத்தில் ஒரு ஆஃப் ரோடு இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணலாம் தான் நான் வந்துட்டேன். ஸோ அப்படியே வந்து நம்ம இந்த ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து ஆஃப் ரோட் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். அந்த ஃபஸ்ட்டு 3 கியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 411 போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 4th 5th 6th போகும்போது அப்போ தான் அந்த புது ஹிமாலயன் 450யோட ஃபீலே தருது. செம்ம வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அதுவும் எக்கானமி மோடில். இதில் வந்து நார்மல் மோடு வந்து நம்ம மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் அந்த இனிஷியல் பிக்கப் வந்து எல்லாமே வந்து புது 450யோட இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த 2 வந்து டியூவல் மோடு நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரினாக்கில் எக்கானமி மோடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் சிட்டிக்குள்ளே கொஞ்சம் நேரம் நம்ம ஓட்டணும். இப்போ கொஞ்சம் நேரம் போய்ட்டு ஆஃப் ரோடில் கொஞ்சம் விளையாடலாம். சிட்டிக்குள்ளே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஹேண்டில் பண்ணவும் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தாக வந்து நல்லாவே இருந்தது. ஸோ இப்போ வாங்க அப்படியே கொஞ்சம் போய் ஆஃப் ரோடில் கொஞ்சம் ஆட்டத்தை காட்டலாம். ஆஃப் ரோட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபோர்11 கம்பேர் பண்ணும்போது 450 வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து க்ரூசிங் ஸ்பீடே இதில் வந்து 130 140 நம்ம தாராளமாக போகலாம். டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 164 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அச்சீவ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ லோ அண்ட் டார்க்குன்னு எடுத்துக்கிட்டாக்கில் 411 வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு டாப்பில் நிற்குது. ஏன்னா வந்து அது SOH இன்ஜின். ஸோ 450 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஓசி இருக்கிறனால வந்து அந்தளவுக்கு லோ அண்ட் டார்க் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கிடையாது. ஸோ அந்த ஆஃப் ரோட் டைம்லலாம் வந்து நம்ம போகும்போது அந்த ஒரு மேட்லலாம் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லோ எண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு செம வந்து டார்க் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு நல்லா வந்து கொடுக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து 450 வந்து ஒரு லாங் வந்து ஹைவே க்ரூசருக்கு தான் வந்து ஒரு 80% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தான் வந்து இந்த பைக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. 411 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஃப் ரோட்லேயும் சரி ஆன் ரோட்லேயும் சரி அது வந்து
மொக்காவான அதோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் அது கொடுத்துரும். ஆஃப் ரோடில் பொறுத்தவரை 450 பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. ஸ்டாண்டிங் பொசிஷன் நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி நம்ம கரெக்டாக நின்னாலும் அந்த என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் மணலில் கூட வந்து அந்த ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுது. ஸோ அது இல்லாமல் வந்து 450 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்வேஜ் டயர் வந்து கொடுத்துருக்கனால ஸ்டெபிலிட்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த சஸ்பென்ஷன் வந்து கூட ஆகட்டும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்ம கம்ஃபர்ட் கொடுக்குது அந்த ரோடுக்கு வந்து ஏற்ற மாதிரி. ஸோ என்ன தான் அந்த பீச் மண்ணில் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போகிறது வந்து அந்த 4th கியர் 5th கியரில் போகும்போது கூட வந்து நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸோட இந்த ஸ்கிட் ஆகாமல் கரெக்டாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வந்து வண்டி காருங்கெல்லாம் நின்றுட்டுருக்கு. நாம் வேறு இங்கே பைக்கை டெஸ்ட் ரைட் போகணுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். யாராச்சும் பார்த்து ஏதாவது சொல்ல போகிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் நம்ம யூட்டர்ன் பண்ணி திருப்பிட்டாக்கில் மேலுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்கா? என்ன படம்? ஷூட்டிங் தான் ஏதோ போயிட்டுருக்கு மக்களே. மூவியா இல்லை ஏதாவது தெலுங்கு மூவியா இல்லை சீரியலா என்னன்னே தெரியல. சரி நம்ம யூட்டர்ன் பண்ணிவிட்டு வந்த வழியே நம்ம அப்படியே கிளம்பலாம். நான் வேறு பீச் மணலில் கொண்டாந்து பைக்கை விட்டுட்டேன். இங்கேருந்து யூட்டர்ன் பண்ணி எடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னவோ வீலுக்கு இது போயிட்டு மண்ணில் மாட்டிக்குமோ என்னவோ தெரியல. ஆஹா கைஸ் செம்மையாக ஸ்டக் ஆகிடுச்சு மண்ணில். என்னால் பின்னாடி இழுக்க கூட வந்து முடிய மாட்டேங்குது. பீச் மண்ணில் நல்லா டயர் அப்படியே செட்டில் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். என்னடா எதுவும் நடக்கலையேன்னு நினச்சேன். கைஸ் சம்பவம் ஆகிடுச்சு. பைக் நல்லா மணலில் மாட்டிக்கிச்சு. இங்கேருந்து நான் இதை எப்படி வெளியே எடுத்து போக போகிறேன்னு தெரியல. ரொம்பவே ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்குது. வண்டியை திருப்பிட்டா போதும், அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிடலாம். திருப்பவே முடிய மாட்டேங்குது. செம்மையாக டயர் எல்லாமே மண்ணில் நல்லா ஸ்டக் ஆகிருக்கு. இந்த ஆஃப் ரோடெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு பர்சன் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பைக் எங்கேயாவது ஸ்டக் ஆகிடுச்சுனாக்கா வெளியே எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் போய்ட்டு தனியாக ட்ரை பண்ணிடாதீங்க. ஈஸியான இடம்னாக்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலாம். பட் ஆனால் ரிமோட் ஏரியாலலாம் போய்ட்டு எங்கேயாவது லாக் ஆகிட்டாங்கனாக்கில் நம்மளுக்கு பிரச்சனை தான். அப்பாடா வண்டியை எப்படியே திருப்பியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க. பீச் மண்ணிலலாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைஸாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆஃப் ரோடெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் ரோடில் ஓட்டுறது வந்து ரொம்பவே வந்து செம ஒரு ஃபீல் தரும். ஏன்னா இந்த ஒரு அட்வென்ச்சரஸாக ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டப் பொசிஷன்லலாம் நம்ம வந்து ஓட்டும் போது செம்மையாக வந்து ஃபீல் ஆகும். ஆஃப் ரோட் டிரைவ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருக்குது. 450ல் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கு. லோ எண்ட் டார்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ப்ராப்ளமே தவிர மற்றபடி வண்டி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து 450 எடுக்கிறதுனாக்கா எடுக்கலாம். 450 பொறுத்தவரை எனக்கு என்னென்னா அந்த ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒய்டாகவும் இருக்குது, அதே சமயம் கம்ஃபர்ட்டாக இருக்குது ஓட்டும் போது. ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக வந்து ஓட்டலாம். அதுவும் இந்த லாங் டிரைவ் எல்லாம் போகும்போது அந்த ரைடிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 411 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சொல்லவே தேவையில்ல, செம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அந்த பொசிஷன் இப்படி நம்ம ஏறி உட்காந்துட்டாங்கனாக்கா பைக்கை விட்டு இறங்குறதுக்கு அந்த மனசு வராது. அந்தளவுக்கு அப்படியே வந்து அந்த க்ரூசிங்கில் நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம்.
ஆனால் இதில் வந்து என்னன்னாக்கல உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கல நம்ம வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இருக்கும். மேக்ஸிமம் 411 பொறுத்தவரை அந்த 110 அதுக்கு மேலே வந்து நம்மளால் போக முடியாது. பட் ஆனால் 450 வந்து பார்த்தீங்கன்னாக்கல மேக்ஸிமம் 130 ஆர் 140 அளவுக்கு நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். 411 கம்பேர் பண்ணும்போது 450 வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஒரு 3 kgs தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல லெஸ்ஸாக இருக்கும். ஸோ மற்றபடி எந்த விதமான பெரிய டிஃப்ரென்ஸும் வந்து கிடையாது. லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆஸ் யூசுவல் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஒரே மாதிரி தான். ஹீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நான் பெருசாக இவ்வளோ நேரம் ஓடினதுக்கப்புறம் எந்த விதமான ஹீட்டும் வந்து எனக்கு ஃபீல் ஆகல. நான் வந்து நார்மல் ஒரு ட்ராக் பேட்டில் தான் நான் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அந்த இன்ஜின் கிட்ட கை வச்சு பார்க்கும்போது கூட எனக்கு அந்த ஹீட் தெரியல. ஆனால் 411 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கல அந்த ஹீட் வந்து அப்படியே டேங்க் மேலே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கல அந்த அனல் அடிக்கும். ஆனால் அந்த 450 வந்து அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு வந்து சொல்லலாம். சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணும்போது 411 அந்த ஹீட் வந்து ரொம்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் கட்டெல்லாம் வந்து நல்லாவே தெரியும். பட் ஆனால் 450 வந்து அந்த மாதிரி வந்து எந்த விதமான இதுவும் பெருசாக தெரியல. ஆனால் 411 பொறுத்த வரைக்கும் அது பழகிடுச்சுனாக்கில் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் கம் டு ஃபைனல் கொஸ்டின். 450 எடுக்கலாமா? கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பைக் ட்ராவலர், அதிகமாக நான் பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுவேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கல கண்டிப்பாக நீங்கள் வந்து 450 தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ரைடிங் கம்ஃபர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 450 வந்து ஒரு அட்வென்ச்சர் க்ரூசர் பைக்காக தான் வந்து ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. நீங்கள் தாராளமாக வந்து 450 வந்து எடுக்கலாம். ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு போய்ட்டு டெஸ்ட் ரைடு வந்து பாருங்கள். டெஸ்ட் ரைடு போய்ட்டு அதுக்கப்புறம் ரைடிங் பூட்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட்டுன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து பைக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டால் பீப்புளுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கலாம் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு 450 ட்ரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இல்லை நான் ஏதாச்சும் வந்து சஜஷன் வந்து மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றது ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் பின் பண்ணுறேன். ட்ரைவ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே வந்து சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து ப்ராப்பராக ரைடிங் கியர்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ரோட் ரூல்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒபே பண்ணி ட்ரைவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நாமளும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் நம்ம வந்து கொடுக்காமல் கரெக்டாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தாக்கல லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.